ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்சீவாக இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அது மாதிரிக்கு உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் எவ்வளோ ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்களை பற்றியும் பேசலாம். கர்ப்பிணிகளுக்கான 12 பயனுள்ள தகவல்கள் பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண்ணுக்குள்ளே ஒரு குழந்தை வளர்ந்து அதை ஈன்றெடுக்கும் நிலை தான் கர்ப்பம்னு சொல்கிறாங்க. குழந்தை உருவாகிற இந்த நிலை தான் 9 மாதங்களுக்கு நீடிக்கும். கன்சீவாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு பெண்கள் தங்களை கவனமாக பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த காலத்தில் தான் அபார்ஷன்ற வாய்ப்புகள் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு அதிகபட்சமாக ஓய்வு எடுக்கணும். ஏன்னா கன்சீவாக இருக்கும்போது உங்களோட உடலில் பல மாற்றங்கள் உருவாகுது. அதனாலவே கன்சீவாக இருக்கிறது ஒரு கடினமான மாதமாக மாறுது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் கடைபிடிச்சு நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று உணவு பழக்கம். கன்சீவாக இருக்கும்போது ஆரோக்கியமான உணவு பழக்கமாக எடுத்துக்கொள்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயே நீங்கள் உட்கொள்ளும் போது சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்றோமா அப்படின்றத கவனம் செலுத்தணும். ஏன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுமே உங்கள் குழந்தைக்கும் செல்லும். 2வது உடற்பயிற்சி. கன்சீவாக இருக்கும் பெண்கள் தினமுமே உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு தொடர்ச்சியாக நீங்கள் உடற்பயிற்சி செய்வது கருச்சிதைவு ஏற்படும் வாய்ப்புகளை குறைக்குது. ஓவராக உடற்பயிற்சி செய்யக்கூடாது. கரெக்டான லெவலில் உடற்பயிற்சி செய்யும்போது கருச்சிதைவு ஏற்படாது. அது மாதிரி கர்ப்ப காலத்தில் பெண்ணோட எடை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த உடற்பயிற்சி. 3வது ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது சிகரெட் அது மாதிரிக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இரண்டுமே குழந்தைக்கு மிகவும் ஆபத்தானது. என்ன சாப்பிட்றீங்களோ அது குழந்தைக்கு செல்லும். நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் சரி தான், நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணாலும் சரி தான், அது குழந்தைக்கு செல்லும். குழந்தைக்கு ரொம்ப கடுமையான சேதத்தை விளைவிக்கும் இந்த டைமில். முக்கியமாக இதனால் குழந்தைக்கு பிறவிலே குறைபாடுகள் ஏற்படலாம். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. 4வது உங்கள் வயசுக்கு ஏற்ற நண்பர்களோ இல்லை உறவினர்களோ யார் இருந்தாலுமே அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்களோட ப்ரெக்னன்சி பற்றியும் அவங்களோட டெலிவரி பற்றியும் கேட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கலாம். இதனால் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் கூட தெரிய வரும். 5வது பொதுவாகவே கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு குமட்டல், வாந்தி, சோர்வு ஏற்படுவது இயற்கையான ஒன்று. இதுக்கெல்லாம் மருந்து எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இயற்கையாகவே ஏதாவது கஷாயம் வச்சு குடிக்கிறதுனால உங்கள் குமட்டல் குறையுதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டேப்லெட்டுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கணும், இல்லைன்னா குழந்தைய பாதிக்க ஆரம்பிச்சிரும். 6வது அதிகமாக தண்ணி குடிக்கணும். அதிகமாக நீர் உட்கொள்வது ரொம்ப முக்கியம். தினமும் குறைந்தது 6 முதல் 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி குடிக்கணும். 7வது நீச்சல் செய்யலாம். கர்ப்ப காலத்தில் வலிகள் நிறையா இருக்கும். அப்போ நீச்சல் செய்கிறதுனால உங்களுக்கு வலியின்றி இருப்பதோடு உங்கள் உடல் பாரமும் தெரியாமல் இருக்கும். 8வது காரமான வறுத்த உணவுகள் எல்லாம் தவிர்க்கணும். கர்ப்ப காலத்தில் நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும், செரிமான கோளாறும் நிறையா இருக்கும். அப்போ வறுத்த காரமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறத ரொம்ப தவிர்க்கணும். கன்சீவாக இருக்கும்போது உங்கள் தலகாணி உயர்ந்த தலகாணியாக வச்சு நீங்கள் தூங்கணும். கன்சீவாக ஆகிறவங்களுக்கே உரிய ஒரு பெட்டு இருக்கும். அந்த மாதிரிக்கு வாங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வாங்கி அதை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா 2 தலகாணி வச்சு உயர்வான நிலையில் தூங்குவது ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது நல்ல நேர்மறையான புத்தகங்களை படிக்கிறது ரொம்ப அவசியம். புத்தகங்கள் நிறையா படிக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா கர்ப்ப காலத்தில் சோகமான புத்தகங்கள் படிக்கிறத தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக பிரசவம் அப்புறம் குழந்தைகளை பற்றிய புத்தகங்களை வாசிக்கலாம். அது மாதிரிக்கு பெற்றோருடன் பேசணும். உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களோட அப்பாவோ அம்மாக்கிட்டேயோ சொல்லிடணும். கர்ப்ப காலத்தில் தொற்று நோய் பெறுவதன் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்களுமே உங்களை சுற்றி உள்ள எல்லா சூழ்நிலையையும் சுத்தமாக வச்சுக்கணும், மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க கற்றுக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.